திகைக்கிற அளவுக்கு சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல். ஆனா இதற்கு நேர் எதிரா வேதனைகளால நிரம்பினதுதான் பழனிசாமியினுடைய ஆட்சி. நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி அவர்கிட்ட சாதனைகள் இருக்கா. அதனாலதான் ஊர் ஊரா போய் மக்களை எப்படி ஏமாத்தலான்னு திட்டமிட்டு புலம்பிட்டு இருக்கிறார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒண்ணு செய்யல, நாம செய்கிற நல்லதையும் சகிச்சுக்க முடியல. அதனாலதான் உரிமை தொகை கிடைக்க காரணமாக இருந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை கிடைக்க காரணமாக இருந்த பல ஆண்டுகளாக கிடைக்காத பட்டா கிடைக்க காரணமாக இருந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை கேட்டு போனார் கோர்ட்ல. ஆனா என்னாச்சு, கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல பேசினா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவேன்னு நீதிபதி எச்சரித்து அனுப்புனாங்க. உங்ககிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் முகாம்களை இப்ப சொல்றேன், ஆட்சிக்கு நாம தான் வரப்போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வந்ததற்கு பிறகு மீண்டும் இனிமே இந்த முகாம், ஸ்டாலின் முகாம் என்பது இனிமே ஆண்டுதோறும் நடத்தப்படும். முடிஞ்சா அதை மக்கள் துரோக பழனிசாமி தடுத்து பார்க்கட்டும்.